வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வேர்ல்டு எக்கானமிக் ஃபோரம் குளோபல் வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சுவிட்சர்லாந்தில் டாவோஸில் வேர்ல்டு எக்கானமிக் ஃபோரம் நடக்குது. போன வருஷம்லாம் மகாராஷ்டிராவுடைய முதல்வர் தேவேந்திர ஃபட்னாவிஸ் அங்கே மகாராஷ்டிராவை ரெப்ரசன்ட் பண்ணி ஸ்பீச்சஸ் எல்லாம் கொடுத்து 15 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான இன்வெஸ்ட்மெண்ட்டை மகாராஷ்டிராவுக்கு கொண்டு வந்தார். மாநில முதல்வர்கள் போட்டி போட்டுக்கிட்டு அங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டை அட்ராக்ட் பண்ணாங்க போன வருஷம். வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி, வேர்ல்டு எக்கானமிக் ஃபோரம் சுவிட்சர்லாந்தில் இந்த வருஷம் தொடங்கியிருக்கு. போன வருஷம் நம்ம இந்திய மாநிலத்தை சேர்ந்த பல முதல்வர்கள் போட்டி போட்டுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை அவங்கவுங்க மாநிலத்துக்கு அட்ராக்ட் பண்ணாங்க. உதாரணத்துக்கு தேவேந்திர ஃபட்னாவிஸ் மகாராஷ்டிரா சிஎம் 15 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான இன்வெஸ்ட்மெண்ட்டை மகாராஷ்டிராவுக்கு அட்ராக்ட் பண்ணார். இந்த வருஷம் டாவோஸில் நடக்கக்கூடிய உலக முதலீட்டாளர்கள் மாநாடு வேர்ல்டு எக்கானமிக் ஃபோரத்தில் இந்தியாவை சேர்ந்த பல மாநில முதல்வர்கள் கலந்துக்கிறாங்க. அவர்களுடைய விவரம்: மகாராஷ்டிரா சிஎம் ஃபட்னாவிஸ், அஸ்ஸாமுடைய சிஎம் ஹிமந்த பிஸ்வ சர்மா, ஆந்திராவுடைய முதல்வர் சந்திரபாபு நாயுடு. 3 குவார்ட்டர் முடிஞ்சிருச்சு ஃபினான்சியல் இயரில். ஆந்திரா தான் இந்தியாவுக்குள்ளே வந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதிக இன்வெஸ்ட்மெண்ட்டு ஆந்திராவுக்கு தான் போயிருக்கு அப்படின்னு சமீபத்தில் கூட ஒரு ரிப்போர்ட் வெளிவந்துச்சுல. சந்திரபாபு நாயுடு டாவோஸ் மீட்டிங்கை அட்டன் பண்ணுறதுக்காக சுவிட்சர்லாந்து பறந்துருக்காரு. அடுத்து ரேவந்த் ரெட்டி தெலுங்கானாவுடைய முதல்வர், மோகன் யாதவ் இருக்கார்ல மத்திய பிரதேசத்துடைய முதல்வர், ஹேமந்த் சோரன் ஜார்க்கண்டுடைய முதல்வர், இவங்கெல்லாம் டாவோஸ் போகிறாங்க, சுவிட்சர்லாந்து போகிறாங்க அப்படிங்கிற தகவல் ரிப்போர்ட் கிடச்சிருக்கு. தமிழகத்தில் என்ன டிபேட்டு அப்படின்னா, ஏன் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இது மாதிரியான சம்மிட் அட்டன் பண்ண மாட்டாரு? தமிழகத்தை சேர்ந்து ஒரு வலிமையான ரெப்ரசன்டேஷன் இருக்கணும்ல, அப்போ தானே தமிழ்நாட்டுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வர முடியும். திராவிட மாடல் சொன்னால் மட்டும் போதுமா அப்படின்னு பாஜகவினர் கேள்வி எழுப்ப இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது ஒன்று. தினத்தந்தியில் இன்னைக்கு ஒரு தலைப்பு செய்தி, ஓசூரில் விமான நிலையம் அமைக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அனுமதி மறுத்துட்டாங்க அப்படின்னு தமிழக அரசாங்கத்துடைய கோரிக்கையை நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னு தினத்தந்தி தலைப்பு செய்தி வெளியிட்டிருக்காங்க. உடனே திமுக காங்கிரஸை சேர்ந்தவர்கள் மதுரை மெட்ரோவுக்கு நோ சொல்லிட்டாங்க, கோயம்புத்தூர் மெட்ரோவுக்கு நோ சொல்லிட்டாங்க, இப்போது ஓசூர் விமான நிலையத்துக்கு நோ சொல்லிட்டாங்க. பாஜக தமிழகத்தை புறக்கணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பதிவுகள் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் நம்பர் 1 யார் தெரியுமா? மாணிக்கம் தாக்கூர் பதிவு போட்டார். மதுரை மெட்ரோவுக்கு எப்போ பாஜக கவர்மெண்ட் நோ சொன்னாங்க? டிபிஆரை ப்ராப்பராக சப்மிட் பண்ணலை தமிழ்நாடு கவர்மெண்ட்டு, அதனால ஒழுங்காக திருத்தி கொண்டு வாங்க அப்படின்னு தான் அனுப்பியிருக்காங்க. கோயம்புத்தூர் மெட்ரோவுக்கும் அதுதான் நிலைமை. எந்த இடத்துலையும் ரிஜெக்ட் பண்ணலை அப்படிங்கிறத சென்ட்ரல் கவர்மெண்ட்டே விளக்கியிருக்காங்க. அதன் பிறகு எதுக்காக பொய் தகவலை பரப்புறாரு ஒரு எம்பி அப்படின்னு பாஜக கேள்வி எழுப்புறாங்க. அடுத்து ஓசூர் விமான நிலையம் தொடர்பாக முதல்வர் அறிவிப்பு வெளியிட்டார்ல, முத நாளே அண்ணாமலை இது சும்மா விளம்பரத்துக்காக வெளியிடக்கூடிய அறிவிப்பு, ஓசூரில் விமான நிலையம் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் சொல்கிறோம்னா, ஓசூரில் இருந்து ஒரு 40-45 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பெங்களூர் இருக்குது, பெங்களூர் ஏர்போர்ட் இருக்குது. பெங்களூரு விமான நிலையத்துடைய ஒப்பந்தப்படி 2033 வரைக்கும் பெங்களூரு விமான நிலையத்தை சுற்றி 150 கிலோமீட்டர் சுற்றளவில் புதிதாக எந்த விமான நிலையமும் வர முடியாது. ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. ஓசூர் பெங்களூரிலிருந்து 40-45 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. எப்படி புதிய விமான நிலையம் ஓசூருக்கு கொண்டு வர முடியும்? இது சும்மா ஏமாற்று வேலை அப்படின்னு அண்ணாமலை டே 1 பதிவு போட்டிருந்தாரு. அதுதான் நடந்திருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அனுமதி கொடுக்கல. எப்படி கொடுப்பாங்க? 2033 வரைக்கும் பெங்களூர் ஏர்போர்ட்டுடைய ஒப்பந்தம் இருக்குல்ல, அதை மீறி எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு இப்போ பாஜகவினர் கேள்வி எழுப்புறாங்க. இது 2. 3வது என்ன பார்க்க போகிறோம்? 3வது, ட்ரம்ப் நார்வேவுடைய ஹெட்டுக்கு கடிதம் எழுதியிருக்காரு. அமைதிக்கான நோபல் பரிசு எனக்கு நீங்கள் கொடுக்கல, இனி அமைதியை பற்றி நான் யோசிக்கவே மாட்டேன், என் நாட்டுக்கு என்ன தேவையோ அதை தான் பண்ணுவேன் அப்படின்னு நார்வேவுடைய ஹெட்டுக்கு கடிதம் எழுதியிருக்காரு. பேசாமல் அந்த அவார்டையாவது கொடுத்து தொலைங்கலேன் அப்படிங்கிறது தான் உலக அளவில் மக்களுடைய கருத்தாக இருக்குது. ஒரு அவார்டுக்காக இந்த ஆள் பண்ணுறது தாங்க முடியலை, வரிக்கு மேலே வரியாக விதிச்சுக்கிருக்காரு. அதாவது கிரீன்லாந்து இருக்குது பார்த்தீங்களா, கிரீன்லாந்தை எடுத்துக்க போகிறாராம். இதுக்கு யாராவது குறுக்க வந்தால் அந்த நாடு மேலே கண்ணா பின்னான்னு வரியை போட்டுருவேன் அப்படின்னு மிரட்டிக்கு இருக்காரு. ஐரோப்பிய நாடுகளை மிரட்டிக்கு இருக்காரு ட்ரம்ப். இப்போ நார்வேவுடைய ஹெட்டுக்கு கடிதம் எழுதியிருக்காரு. எங்கே போய் முடிய போதோ அப்படின்னு மக்கள் புலம்புறாங்க. கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம்? அதாவது கேரளாவில் ஒரு அதிர்ச்சியான ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குங்க. என்னென்னா, கடந்த 16ஆம் தேதி கேரளாவில் ஒரு லோக்கல் பஸ்ஸு கூட்டமாக இருக்குது. சிம்ஜிதா முஸ்தபா அப்படிங்கிற ஒரு பெண்ணு
யாருக்கும் தெரியாமல் அந்த பஸ்ஸில் வீடியோ எடுத்துக்கிருக்காங்க. ஒருத்தர் 40 வயசு இருக்கக்கூடிய தீபக் அப்படிங்கிறவர், அவர் பாவம் கூட்டத்தில் அவர் தள்ளி தான் நிற்கிறாரு. இவங்க முடிவு பண்ணி தான் பஸ்ஸில் ஏறி இருப்பாங்க போல. யாரோ ஒருத்தங்க நம்மளை உரசுற மாதிரி இடிக்கிற மாதிரி வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் வெளியிட்டால் வியூஸ் வந்து அதிகமாக வரும், லைக்ஸ் அதிகமாக வரும் அப்படின்னு தன்னை பிரபலப்படுத்துவதற்காக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பாவம் தீபக் அப்படிங்கிற ஒரு அப்பாவி அவர் பாட்டுக்கு தள்ளி நிற்கிறாரு, ஐயோ தள்ளி நிற்கிறாரு அப்படின்னு இவங்களே இன்டென்ஷனோட வலுக்கட்டாயமாக பக்கத்தில் போய் அவரை இடிக்க வைக்கிற மாதிரி தெரியுது. அதை வீடியோ எடுத்து போட்டு பாருங்க, என்னை வந்து தவறாக தொட்டுட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் அந்த வீடியோவை வெளியிட பாவம் அவர் தவறான முடிவு, தற்கொலை பண்ணிட்டாரு. அந்த சிம்ஜிதா முஸ்தபா அப்படிங்கிறவங்க போட்ட வீடியோ 2 மில்லியனுக்கு அதிகமான வியூஸு வந்திருக்கு போட்ட வீடியோவுக்கு. கமெண்ட் செக்ஷனில் இந்த நபரை தான் எல்லாரும் திட்டிருக்காங்க. அவர் இன்டென்ஷனோட எதுவுமே பண்ணவே இல்லை. எல்லாரும் திட்டினதுனால மன உளைச்சலில் அவர் தற்கொலை பண்ணிட்டாரு அப்படிங்கிற சோகமான ஒரு செய்தியை கேள்விப்பட முடியுது. இப்போது இந்த சிம்ஜிதா முஸ்தபாவை கைது பண்ணணும் அப்படின்னு நாடு முழுவதும் பலர் குரல் கொடுத்துக்கிருக்காங்க. சோசியல் மீடியாவில் ரீல்ஸ் போடுறேன் அதை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணக்கூடிய அட்ராசிட்டி தாங்க முடியலை. தமிழகத்தில் சென்னை பக்கத்தில் ரயில்வே ட்ராக்கில் மரக்கட்டையை தொடர்ந்து வச்சுக்கிருக்கான். ஏண்டா அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே காவல்துறை அவனை மடக்கி பிடிச்சி கேள்வி கேட்டப்ப, அது ஒன்றும் இல்லை, ட்ரெயின் அந்த மரக்கட்டையில் மோதி ரயில் ஆகும்ல, தண்டவாளத்தை விட்டு வெளியில் வந்து விழுகும்ல, அதை பார்க்க ஆசைப்பட்டேன், அதை வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போட நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக பதில் கொடுக்குறாங்க. அப்போ சமூக வலைதள மோகம், ரீல்ஸ் மோகம் எந்த அளவுக்கு கொடுமையாக போய்க்கிருக்கு இளைஞர்கள் மத்தியில் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் கேரளாவில் நடந்திருக்கு. அந்த பெண்ணுடைய ரீல்ஸ் மோகத்தினால பிரபலமாகிறதுக்காக பாவம் ஒரு அப்பாவியுடைய உயிரே போயிருக்கு. அந்த சிம்ஜிதா முஸ்தபாவை உடனடியாக கைது பண்ணணும் அப்படின்னு மக்கள் குரல் கொடுத்துக்கிருக்காங்க. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க, அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி, ஜெய் ஹிந்த்.